நம்மால் முடியும். கிணறு, ஆழிக்கிணறு, உரை கிணறு, ஊருணி, ஊற்று, ஏரி, ஓடை, கண்மாய், கலிங்கு, கால்வாய், குட்டை, கூவம், கேணி, குளம், குமிழி, தளிக்குளம், தெப்பக்குளம், பொய்கை, மதகு, மறுகால், வாய்க்கால் என 48 வகையான நீர்நிலைகளை நம் முன்னோர் ஏற்படுத்தி இருந்தனர். அவற்றுள் பலவற்றை நாம் தொலைத்து விட்டோம். சில பராமரிப்பின்றியும் கவனிப்பாரின்றியும் தூர்ந்து போயின. வெகு சிலவற்றை மட்டுமே இன்றளவும் பயன்படுத்துகிறோம். இயற்கையோடு இயைந்த வாழ்வியலை கொண்டிருந்த முன்னோர் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட தேசத்தில் அதற்கு உரித்தான வசதிகளை மேம்படுத்துவதில் அக்கறை கொண்டிருந்தனர். நாம் வளர்ச்சி என்ற பெயரில் இவற்றையெல்லாம் தொலைத்து கொண்டு இருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தாலுக்காவில் உள்ள முருக்கேரி கிராம ஏரியில் மழைக்காலத்தில் தேக்கி வைக்கப்படும் நீரை பயன்படுத்தி அப்பகுதி விவசாயிகள் சாகுபடி செய்து வந்தனர். அது மட்டுமின்றி அந்த கிராமத்தில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு இந்த ஏரி பயனுள்ளதாக இருந்தது. பல ஆண்டுகளாக ஏரியை முறையாக பராமரிக்கப்படாமல் நாளடைவில் மேடும் பள்ளமுமாக தூர்வாரப்படாததாலும் ஏரி முழுவதும் புதர் மண்டியும் முச்செடிகள் வளர்ந்தும் காணப்பட்டது. இந்த நிலையில் ஏரியை தூர்வாரி பராமரிக்கவும் கரையை பலப்படுத்தவும் கலாம் நேஷன் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட், MN காயத்ரி சேரிட்டிஸ் அமைப்பு, மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுமக்களோடு புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் குழுவும் இணைந்து முருக்கேரி ஏரியை புனரமைக்கும் களப்பணியை தொடங்கியது. நம்ம மரக்காணம் ஒன்றியத்தில் 5 ஏரியை நாங்கள் புனரமைப்பு பணி விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் அண்டு ஊரக வளர்ச்சி முகமை, தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி இவங்க கூட இணைஞ்சு இப்போ இந்த ஏரியெலாம் நாங்கள் புனரமைப்பு பணி பண்ணிகிட்டு இருக்கோம். தற்போது பார்த்திங்கன்னா முருக்கேரி தான் இப்போ நாங்கள் புனரமைப்பு பணி இப்போ பண்ணிவிட்டு அது முடிஞ்சு இப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. நான் சின்ன குழந்தையிலேருந்து இந்த ஏரியை பார்த்துட்ருக்கேன். ஒரு 55 பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஒரு கிராமமாக இருக்குது. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சரியான குடிநீர் கிடையாது. ஏன்னா ரீசன்னாக்கா ஒரு நீர் இருக்கிற இடத்துல குப்பை இருந்தாக்கா எப்படி குடிநீர் கிடைக்கும்? அதனால் ஒரு தனி நபர் ஒருத்தர் முயற்சியால் இந்த ஏரியை மறுபடியும் தூர்வாரிருக்காங்க. இப்போ இந்த ஏரியோட நிலைமையை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஏரி இருந்ததுக்கு இப்போ தான் எங்களுக்கு ஒரு அடையாளம் தெரியுது. எங்கள் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிணத்துல உப்பு நீர் தான் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. எதனால்னாக்கா நிலத்தடி நீர் இல்லை, அதனால உப்பு நீர் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த சூழ்நிலை மாறக்கூடிய சூழ்நிலையாக இப்போ இந்த ஏரி தூர்வாரி இருக்கிறதுனால இந்த சூழ்நிலை மாறும். ஏன்னாக்கா நன்னீர் வரும், உப்பு நீர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத நிலைமை ஆகிப்போச்சு. இந்த பஞ்சாயத்தை பொறுத்த இந்த நிர்வாகம் முருகேரி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் 55-60 கிணறுக்கு மேலே இருக்குது. ஏரிக்கு பேக்ஸில் 5 கிணறு இருக்குது. இந்த பக்கத்தில் 55 கிணறு இருக்குது. எல்லா கிணறுமே இந்த ஏரி நம்பி தான் ஊற்று இருக்குது. அதனால் இந்த ஏரி பள்ளப்படுத்தியதால் எங்களுக்கு ரொம்ப ஆதாயமாக இருக்குது. நிலம் கிட்டத்தட்ட அப்பா பீரியடில் எங்களுக்கு ஒரு 20 ஏக்கருக்கு மேலே இருந்தது. நீர்வளம் அப்போல்லாம் பஞ்சாயத்தில் எடுத்துகிட்டு இருந்தாங்க, தூர்வாரிலாம் இது பண்ணியிருந்தாங்க. இப்போ புதிய பொருட்கள் வந்ததுனால ஜேசிபி வச்சு ஏரியை பக்காவாக பலப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னும் ஆழமும் படுத்தியிருக்கிறாங்க. அதில் இருந்த மண்ணுகளை எடுத்து ஏரிக்கரையை பலப்படுத்தினாங்க. நீர் ஆதாரம் அதிகமாக இருக்குது. நீர் வரத்தும் அதிகப்படியாக வர்றதுனால விவசாயத்துக்கும் பயன்பாடு அதிகமாக இருக்கும். இயந்திரங்கள் உதவியுடன் ஏரி தூர்வாரப்பட்டு அந்த மண்ணை கொண்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டது. சுற்றிலும் இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு எல்லைகள் வரையறுக்கப்பட்டு கரைகளை உயர்த்தப்பட்டது. பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 அடி தான் இருந்துச்சு கரையோட அகலம். இன்னும் சில இடத்துலாம் வெள்ளப்பெருக்கமா உடைப்பு ஏற்படுத்துது. அந்த இப்போ பார்த்தீங்கன்னா கரையை கிட்டத்தட்ட ஒரு 20 அடி அகலத்துக்கும் ஹைட்டும் நல்லா ஏற்றி அங்கே ஒரு பள்ளியூர் பெருக்கம் செய்கிற அளவுக்கு கரையை அமைச்சிருக்கோம். பல மரக்கன்றுகளும் திட்டமிட்டிருக்கோம். கரைகளை சுற்றி மரக்கன்றுகளும் நடப்பட்டது. பள்ளி மாணவர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஏரியின் கரைகளில் பனை விதை நடவு செய்யப்பட்டது. நாங்கள் இங்கே ஸ்கூல் NSS கேம்ப் சார்பாக இங்கே செடின்னு இருக்காங்க வந்தோம். நாங்கள் பனை விதைகளும் செடிகளும் நட்டு இருக்கோம். இங்கே இப்படி நடந்து போக முடியாது. நாங்கள் கூட இந்த ஸ்கூல் பசங்க வர்றது கூட இப்படி வர முடியாது ஸ்கூல் வழியாக, ஏன்னா சுற்றின்னு தான் போக வேண்டியது இருக்கும். இப்போ இந்த ஏரிக்கு தூர்வாரி இங்கே கட்டை கட்டிட்டு இருக்கிறதுனால நாங்கள் இப்படியே கூட ஸ்கூலுக்கு கிட்ட ரோட்டுக்கு அப்படி சுற்றின்னு போகாமல் இப்படியே கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்குது.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஏரி இங்கே தண்ணி நீர்பிடிப்பு அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கனஅடி தண்ணீர் அளவுக்கு இங்கே சேர்க்கலாம். அந்த அளவுக்கு இப்போது பலப்படுத்தியிருக்காங்க, கரையெல்லாம் பலப்படுத்தினால ஒரு 15 கனஅடி சேர்க்கலாம். இன்னொன்று இதை கிட்டத்தட்ட ஒரு 700க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் வந்து இங்கே விளைநிலங்கள் இருக்குது இதை சுற்றி உள்ளது. இதெல்லாம் வந்து ஒரு போகம் இல்லை 2 போகம் தான் வருஷத்தில் அப்படி பயிர் செய்யக்கூடிய இடமா தான் இருக்குது. இப்போ இந்த தண்ணி இங்கே தேங்குறதுனால இதில் வந்து 3 போகமும் விளையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இங்கே வரக்கூடிய மழை நீர் வந்ததுன்னா ஏரியில் நிற்கிறது சேமிக்கிறதுக்காக தான், மழை நீரை சேமிக்கிறதுக்காக தான் ஏரி. ஆனால் இங்கே வந்துன்னா வர மழை நீர் அப்படியே வெளியே போயிடும். ஏரின்றது வெறும் அதாவது புதர் மண்டி இருக்குமே தவிர பயன்பாட்டிற்கு இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் மாவட்ட நிர்வாகமும் அப்துல் கலாம் ஃபர்ஸ்ட் நேஷன் ட்ரஸ்ட்டும் ஒன்றிணைந்து இந்த ஏரியை தூய்மைப்படுத்தி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. முறுக்கேரி ஏரியை தொடர்ந்து கொளத்தூர் ஏரி, வைடபாக்கம் ஏரி, வடநெற்குணம் ஏரி என்று 4 ஏரிகள் தூர்வாரப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டது. ஊர் கூடி தேர் இழுப்பதைப் போல நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் நாம் கூடி செய்ய வேண்டிய பெரும் பணி. இன்னும் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பறவை திட்டம் அமைக்கலாம்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு இந்த ஏரி வந்துட்டு சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த திண்டிவனம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை பக்கத்துலேயே இந்த ஏரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஏரியில் வந்துட்டு இங்கே இருக்கிற மக்கள் நடைபாதை, அதாவது வாக்கிங் போகிற மாதிரி ரெடி பண்ணலான்னுட்டும், சிறுவர் பூங்கா அமைக்கலாம்னு சொல்லிட்டும் வந்துட்டு நம்ம அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம். அதே வந்துட்டு அவங்க பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. மழை நீரை பாதுகாக்க, சேமிக்க இன்றே தயாராக வேண்டியது நமது கடமை. நம்மால் முடியும்.